ஸ்டார்ட் பண்ணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ மன் வலா அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமித் தன்ஸீல் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் கருணையால் அவன் நியமத்தாக அருட்கொடையாக வழங்கியிருக்கக்கூடிய இந்த ஓய்வு நேரத்தை அல்லாஹ்வுடைய திருப்தியும் திருப்பொருத்தத்தையும் அடையக்கூடிய வழிகளில் ஒன்றாகிய மஜ்லிஸ் திக்ரிலே நாம் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களை இஹ்லாஸானதாக ஆக்கி நம்முடைய நேரங்கள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய சிரமங்களை அல்லாஹ்வுடைய திருப்தியும் திருப்பொருத்தத்தையும் அடைய வேண்டும் என்ற நோக்கிலே இருக்கக்கூடிய பட்சத்திலே அல்லாஹ் மகத்தான கூலியை இதற்கு பகரமாக தர காத்திருக்கிறான். அன்பானவர்களே, இந்த நல்ல நேரத்தில் ஹிஜ்ரத் தரும் பாடங்கள் படிப்பினைகள் என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நம்ம முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய கேலண்டரில் முதல் மாதம். ஒவ்வொரு வருடமும் இந்த மாதம் பிறக்கும்போது புது வருடம் பிறக்கிறது என்பதும், நம்முடைய வாழ்வில் ஒரு வருடம் கழிகிறது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஒவ்வொரு வருடத்தின் ஆரம்பத்திலும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் அந்த கிரிகோரியன் இயரை விட இஸ்லாமிய அந்த ஆண்டை, ஹிஜ்ரி ஆண்டை முக்கியத்துவப்படுத்துவது என்பது மிக 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 முக்கியமானதாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பிறந்ததற்கு பின் என்ற அடிப்படையில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்த உலகத்திலே முழு வீச்சில் இருந்த காரணத்தினால் நாம் எல்லோரும் அதற்கு மிக அதிகமாக பழக்கப்பட்டிருக்கிறோம். எந்த வருஷம் நம்ம பிறந்தோம் அப்படின்ட்டு கேட்டால் எந்த சந்தேகமும் இல்லாமல் 1982 நான் பிறந்தேன், அக்டோபரில் பிறந்தேன் என்று சொல்லக்கூடியவர்களாகத்தான் நம்ம இருப்போம். 1965 ஜூலையில் 12ஆம் தேதி பிறந்தேன்னு சொல்லுவோம். யாருக்கிட்ட கேட்டாலும் சவுதியை விட்டுறணும். யாருக்கிட்ட கேட்டாலும் 1412 நான் பிறந்தேன், முஹர்ரம் மாதம் பிறந்தேன், 17ஆவது பிறகுன்னு சொல்லக்கூடிய பழக்கம் நம்ம சமூகத்திலே இல்லை. அது படித்தவங்க, படிக்காதவங்க, மார்க்கத்தை படித்தவங்க, மார்க்கத்தை படிக்காதவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, எந்த வித்தியாசமும் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நம்ம அப்படிதான் பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய அந்த கேலண்டர் ஒரு மகத்தான சம்பவத்தை பின்னணியாக வைத்து உருவாக்கப்பட்டது. சரிதானே? அப்போ இஸ்லாமிய கேலண்டருடைய அவசியம், அதனுடைய முக்கியத்துவம், அது எதன் அடிப்படையில் எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்களை தெரிவது நம்ம தெரிகிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய குடும்பத்திற்கு சொல்ல வேண்டிய நம்ம கடமை. அப்படித்தானே? நமக்கே தெரியல அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி தெரியும். ஏன்னா முன்ன உள்ள காலத்தை விட போக போக காலம் ஃபித்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பாக சொன்னது என்னன்னு சொன்னால், நேற்றை விட இன்று ஃபித்னா கூட இருக்கும், இன்றை விட நாளைக்கு ஃபித்னா கூட இருக்கும். நம்ம சின்ன பிள்ளைகளா, நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது இருந்த ஃபித்னாவை விட
இப்போ உள்ள சின்ன பிள்ளைகள் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்நோக்கக்கூடிய ஃபித்னா உலகத்தில் ரொம்ப 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 டூ மச். இது நம்ம யாரும் இதுல மாற்று கருத்தே சொல்ல மாட்டோம். அந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் நிறைந்த காலம். இப்படியே ஃபித்னாக்கள் கூடி கூடி தான் யுக முடிவு உலகம் அழியக்கூடிய நாள் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் வரும். அப்ப நம்ம இஸ்லாமிய விழுமியங்களை, மார்க்கம் சார்ந்த இஸ்லாம் சார்ந்த விஷயங்களை, கலாச்சார ரீதியிலான விஷயங்கள், பண்பாட்டு ரீதியிலான விஷயங்கள், நமக்குன்னு இருக்கக்கூடிய ஐடென்டிட்டிகளை நம்ம மிஸ்பெண்ட் கூடாது. அதை ஒரு காலம் நம்ம மறக்கக்கூடாது. நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய உறவுகளும் நண்புகளும் நம்மளும் மறக்கக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த அடிப்படையில் தான் இந்த ஹிஜ்ரி கேலண்டர், அது அடிப்படையாக இருக்கக்கூடிய ஹிஜ்ரத்து, அது என்ன படிப்பினைகளை அதன் மூலமாக நாம் பெறுவது என்பதை தெரிந்து கொள்வது பொருத்தமா இருக்கும். குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஹிஜ்ரத்து தரக்கூடிய படிப்பினைகள், ஹிஜ்ரத் எப்படி நடந்தது என்பதை ஒரு மீள் பரிசோதனை செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அது ஒரு கருவியாக, காரணியாக அமையும். கரெக்டா? குறைஞ்சபட்சம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு முஹாசபா செய்யணும். போன வருஷம் ஹிஜ்ரி 1445 இருந்துச்சு. இப்போ 1446 இருக்கிறோம். நம்ம முஹர்ரம் மாசத்துல இருக்கிறோம். 13வது பிறையில நம்ம இருக்கிறோம். கரெக்டா இல்லையா? அப்போ போன மாசம் நம்மோடு இருந்த சில பல சகோதரர்கள் சகோதரிகளை அல்லது நம்முடைய உறவுகள் இன்னைக்கு நம்மளோட இல்லாம இருப்பாங்க. கரெக்டா இல்லையா? நம்மளோடு பயணிச்சவங்க, நம்மளோட ஒன்னா வேலை செய்யறவங்க, அல்லது நம்முடைய ஊர்களில் நம்முடைய தெருக்கள்ல இருக்கக்கூடியவர்கள், வயது வித்தியாசம் இல்லாமல் நாம் அவர்களை இழந்திருப்போம். அப்போ நம்ம அல்லாஹ் நமக்கு இந்த ஹயாத்தை தந்திருக்கிறான். போன 1445 புது வருட இஸ்லாமிய கேலண்டர் பிறப்பை நம்ம பார்த்தோம். இப்பவும் நம்ம பார்த்திருக்கிறோம் சொல்லி சொன்னா அது அல்லாஹ்வுடைய நியாமத்து. அல்லாஹ் யார் யாருக்கு எவ்வளவு காலம் இந்த உலகில் ரிஸ்க் வச்சிருக்கிறானோ, யார் யாருக்கு எப்போ அஜல் அல்லாஹ் வச்சிருக்கிறானோ, அந்த அஜல் ஒரு நிமிஷம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. அப்படித்தானே? இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅഖിറூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒரு நேரத்தை நிர்ணயித்து வச்சிருக்கிறான், ஒரு அஜல் ஒவ்வொருத்தருக்கும். அப்ப யார் யாருக்கு எந்தெந்த நேரம் எவ்வளவு ஒக்து இந்த உலகத்துல வாழ்வாங்க அப்படிங்கிறது ரப்புல் ஆலமீனை தவிர யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் சொல்ற அந்த அவங்களுக்குள்ளே அஜல், அந்த ஒக்து வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா, லா யஸ்தஅഖിറூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அவங்க ஒரு சின்ன கணம், ஒரு செகண்ட் முந்தவும் மாட்டாங்க பிந்தவும் மாட்டாங்க. அந்த அவருக்கு குறிக்கப்பட்ட அந்த எக்ஸாக்ட் நாள்ல, அந்த நேரத்துல, அந்த ஒக்துல அவருடைய உயிர் பறிக்கப்படும். இது அல்லாஹ்வுடைய அஜல். அது அப்ப இங்க என்ன சொல்ல வர்றேன்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்ம ஒவ்வொரு வருடத்தை நாம் கழிந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், அப்ப அந்த கடந்த வருடம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை மீள் பரிசோதனை செய்வது மிக மிக அவசியம். அப்படிதானே? என்னண்டா, இப்ப ஒரு கம்பெனிகள்ல வேலை செய்யறவங்க, அல்லது ஒரு பிசினஸ் சொந்தமா நடத்துறவங்க, அல்லது கம்பெனிகள்ல குறிப்பா அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இந்த கம்பெனியுடைய ஒரு வருடத்துடைய ஆக்டிவிட்டிஸ், எந்த அளவுக்கு பிசினஸ் நம்ம பண்ணிருக்கிறோம், நம்ம பண்ண இந்த ஒரு வருஷ பிசினஸ்ல அல்லது வியாபாரத்துல அல்லது இந்த தொழிலில் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்குதா, லாபம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை ஒரு நிறுவனம் பார்க்கும். அதை பார்த்தோம் சொல்லி சொன்னாதான் அந்த நிறுவனம் உயிரோட ஹயாத்தா இருக்கும். வரவு வருதா அல்லது செலவு ஜாஸ்தி ஆகுதா, வரவு ஜாஸ்தி ஆகுதா, நஷ்டம் வருதா லாபம் வருதா எந்த கணக்கையுமே பார்க்காமே ஓட்டிக்கிட்டோ இருந்தோம் சொல்லி சொன்னால், திடீர்னு அந்த 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 நிறுவனம் என்ன ஆயிரும்? பொத்துன்னு படுத்துரும், பேங்க்ரப்ட் ஆயிரும், திவாலா ஆயிரும். கரெக்டா இல்லையா? அப்போ ஒரு நிறுவனத்துக்கு மிக மிக முக்கியம் எதுன்னு சொன்னா, வருஷத்துக்கு ஒரு முறையாவது குறைஞ்சபட்சம் கணக்கு பார்த்து நம்ம எங்க நிக்கிறோம், நன்மையா, அதாவது ப்ராஃபிட்டாக, லாபமாக இந்த நிறுவனம் ஓடிக்கிட்டே இருக்குதா அல்லது நஷ்டமா ஓடிக்கிட்டே இருக்குதா என்பதை அறிவது எந்த அளவுக்கு மிக 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 முக்கியமோ, அந்த அளவுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில நம்மோட வாழ்க்கை எப்படி ஓடிட்டு இருக்குது, அல்லாஹ்வுக்கும் நமக்கு இடையிலான தொடர்பு எப்படி இருக்குது, மார்க்கத்திற்கும் எனக்குமான தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுக்கும் எனக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்குது, அந்த சுன்னாவை பேணுவதிலே நான் காட்டக்கூடிய ஆர்வம் என்ன, அல்லது அதிலே நான் பொடுபோக்காக இருக்கிறேனா, இபாதத்து விஷயத்தில் என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இபாதத்துகளில் நான் ஆர்வம் காட்டுகிறேனா அல்லது அலட்சியம் காட்டுகிறேனா, அதே மாதிரி உறவுகளை பேணுவதிலே என்னுடைய நிலைப்பாடு என்ன, என்னுடைய மனைவியோடு, என்னுடைய பிள்ளைகளோடு, என்னுடைய பெற்றோர்களோடு என்னுடைய உறவு எப்படி இருக்குது, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டுகின்ற அந்த முறையிலே, அந்த அடிப்படையிலே இருக்கிறதா அல்லது அதற்கு நேர் மாற்றமாக இருக்கிறதா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஒழுக்க ரீதியாக நான் எப்படி நடந்து கொள்கிறேன், என்னுடைய வியாபாரத்திலே நான் ஹலால் ஹராமை பேணுகிறேனா அல்லது எப்படியாவது துட்டு வந்தா போதும், பணம் சம்பாதித்தால் போதும், இந்த உலகத்திலே நான் உச்சபட்ச வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் என்று நான் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா.
அப்ப நண்பர்களோடு மற்ற உறவுகளோடு என்னுடைய நட்பு எப்படி இருக்கிறது? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய நண்பர்களோடு சஹாபாக்களோடு வைத்திருந்த அந்த நட்பு மாதிரியான ஒரு பரிபூர்ணமான ஒரு பரிசுத்தமான ஒரு சுயநலம் இல்லாத பொதுநலத்தை அடிப்படையாக கொண்ட மார்க்க ரீதியிலான அந்த உறவு அந்த நட்பு எனக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் இடையில இருக்கிறதா? அல்லது வேற எதையாவது எதிர்பார்த்து கொண்டு நான் நட்புகளை அதிகப்படுத்திக் கொண்டு போறேனா? நண்பர்களோடு அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே நான் நட்பை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேனா என்று பல்வேறு நம்முடைய வாழ்க்கையின் விஷயங்கள் குறித்து மறுபரிசீலனை, அதாவது ஒரு முஹாசபா செய்ய வேண்டிய பொறுப்பு நம்ம ஒருத்தருக்கும் இருக்குது. அப்ப குறைஞ்சபட்சம் இது ஒரு வருஷத்துல ஒரு முறையாவது கடந்த ஒரு நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, பிரபலமான கூற்று, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு ஃபி யௌமில் கியாமா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக நெருக்கமான சஹாபாக்கள்ல ஒருத்தர். அப்ப இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பின்பு அபூபக்கர் சித்திக் அவர்கள் முதல் கலீஃபாவாக வந்தாங்க. அதுக்கப்புறம் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இஸ்லாமிய ஆட்சியை மிக பெரிய அளவுல விரிவுபடுத்தி மாஷா அல்லாஹ் மிக அதிகமான பகுதிகளை இஸ்லாமிய ஆட்சியின் கீழே கொண்டு வந்தாங்க. பல்வேறு சீர்திருத்தங்களை அந்த ஒரு ஆட்சிண்டா இப்படித்தான் இருக்கணும் என்பதற்கான சீர்திருத்தங்களை ஒன்று வச்சாங்க. அதனாலதான் காந்தி மாதிரி நேத்து வந்த ஆளுங்களே உமருடைய ஆட்சியை போல ஒரு ஆட்சி இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் மக்கள் எல்லாம் சுபிச்சமாக வாழ்வார்கள் என்று அந்த மாதிரியான தலைவர்கள் எந்தவித மார்க்க பேதமும் இல்லாமல் ஒரு மனிதர் ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உன்னதமான ஒரு ஆட்சி மக்கள் எல்லாம் அது எந்த மாதிரியான காலம் நினைப்பாங்க? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலே நம்ம எப்படி நினைப்போம்? இப்போ உள்ள இந்த மொபைல் காலம், இப்போ உள்ள இந்த சேட்டலைட் காட்டம், இப்போ உள்ள சயின்ஸ் டெக்னாலஜி, இதனுடைய இந்த பொருளாதார வளர்ச்சி, மருத்துவ வளர்ச்சி, எந்த தளத்தை எடுத்துக்கொண்டாலும் வளர்ச்சி நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால மொபைல் இல்ல, டெலிபோன் இல்ல, இது இல்ல, அது இல்ல, ஒரு சரியான கார் இல்ல, ஒரு வாகனம் இல்ல, ஒரு சரியான வீடு இல்ல. நம்ம பார்வையில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலே மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. கரெக்டா இல்லையா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலே, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலே நம்மளால நினைச்சு பார்க்க முடியல. தொலை தொடர்புனா நம்ம எவ்வளவு பலகீனமா இருந்தோம். இங்க இருந்துகிட்டு ஊர்ல இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளோட நம்முடைய நண்பர்களோட நம்ம பேசுறதுக்கு எவ்வளவு செலவழிச்சுக்கிறோம், எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு கம்யூனிகேஷன் கேப் நமக்கு இடையில இருந்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு 10-20 வருஷமா 25 வருஷமா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ ஒரு 100 வருஷத்துக்கு பின்னால எவ்வளவு பின்தங்கியதா நம்ம நினைப்போம். அப்ப நீங்க ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலம், அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஆட்சி செய்த அந்த காலம், உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஆட்சி செய்த அந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. அப்ப அவ்வளவு பிற்போக்கான காலம் என்று இந்த வரலாறு இந்த சமூகம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்தை ஒரு காந்தி மாதிரியான ஒரு மாபெரும் தலைவர்கள் என்ன சொல்றாங்க? அந்த உமருடைய ஆட்சி இப்ப வரணும்ங்கிறாங்க. அப்ப ஆட்சி அதிகாரம் என்று சொன்னால் அப்படி ஒரு உன்னதமான ஒரு பரிசுத்தமான ஆட்சியை அவர்கள் நடத்தினார்கள். அப்ப இங்க என்னன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய கூற்று தான் ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு ஃபி யௌமில் கியாமா. நீங்க உங்களே நீங்களே விசாரணை செய்து கொள்ளுங்கள். அப்ப நீங்க நம்மளை விசாரணை செய்யணும். என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இன்றைய என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, போன வாரத்தினுடைய என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, போன மாதத்தினுடைய என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, போன வருடத்தினுடைய என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால்தான், அதில் உள்ள குறைகளை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால்தான் குறை என்ன நிறை என்ன, அப்ப குறைகளை சரி செய்வதற்கான நம்ம முன் வர முடியும். நிறைகளை தொடர்ந்து செய்வதற்கான அதிகப்படுத்துவதற்கான ஆர்வம் நம்மிடத்தில் ஏற்படும். இந்த பழக்கம் நம்மிடத்தில் ஏற்படும் என்று சொன்னால் இதை பார்த்து நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இந்த நல்ல பழக்கம் ஏற்படும். கரெக்டா இல்லையா? நம்ம இந்த உலகம் மௌத்து வரைக்கும் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் டைம் கொடுக்குறான். கரெக்டா இல்லையா? மௌத்து வரைக்கும். ஃபிரௌனுக்கு நம்ம எல்லாத்துக்கும் அந்த சரித்திரம் தெரியும். ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனுக்கு மௌத்து வரைக்கும் டைம் கொடுத்தான். கரெக்டா இல்லையா? ஆனா ரப்புக்குமுல் ஆலான்னு சொல்றான், நான் தான் உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய கடவுள்னு சொல்லி சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்றாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஏன்பா நீ செய்யறதெல்லாம் அநியாயம்பா, இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய அநியாயத்தை இந்த பூமியில செஞ்சிட்டு இருக்கிறே, உனக்கு ஆட்சி அதிகாரத்தை தெரிஞ்ச அல்லாஹ்வை பத்தி நீ மறந்துட்டியே, அல்லாஹ்வுடைய தூது செய்தி இந்தா இருக்குது என்று சொல்லும்போது அவன் நக்கல் பண்ணா, கேலி கிண்டல் பண்ணா, அவன் தான் போன போக்குல வந்து அந்த சமூகத்தை வழி நடத்தினா, அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். கரெக்டா இல்லையா? அப்ப அல்லாஹ் அவனை உடனே பிடிச்சானா, டைம் கொடுத்தானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்து நபியாக வந்து அந்த மக்களுக்கு இடையில இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் போது 13 வருஷம் அபூ ஜஹிலும் உத்பாவும் ஷைபாவும் என்ன பாடுபடுத்தினாங்க. அப்ப அல்லாஹ் எவ்வளவு டைம் அவங்களுக்கு கொடுத்தான்? 13 வருஷம் மக்களை டைம் கொடுத்தான். அப்ப அபூ ஜஹில் போன்ற கொடிய இஸ்லாத்தினுடைய விரோதியாக்கு அல்லாஹ் எத்தனை வருஷம் டைம் கொடுத்தான் பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த அந்த ஃபிரௌன் மாதிரி ஆளுக்கு அல்லாஹ் எத்தனை வருஷம் டைம் கொடுத்தான்? அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்குறான். அப்ப அந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் இருக்குது. எவ்வளவு நாள் இருக்கும் என்பதுதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது.
அப்ப ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபுல அன் துஹாசபு ஃபி யௌமில் கியாமானா யௌமுல் கியாமால நம் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் மஹ்ஷருடைய மைதானத்தில் ஒவ்வொருவராக தனித்தனியா விசாரிப்பான். அப்ப அல்லாஹ் நம்மளை விசாரிக்கத்தான் போறான். அந்த விசாரணை காலம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாம நம்ம உயிரோட இருக்கும் போதே, ஹயாத்தோட இருக்கும் போதே நம்முடைய செயல்பாடுகள் சம்பந்தமாக, நம்முடைய துனியால நம்ம எப்படி நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது சம்பந்தமாக நாம் ஹிசாபத்து நம்ம முஹாசபா செய்வோம் என்று சொன்னால் உயிரோட இருக்கும் போதே அதை சரி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. மூத்தா போனதுக்கு அப்புறம் யாராவது சரி பண்ண முடியுமா? கபூர்ல போய் நம்முடைய உயிரோடு இந்த உலகத்தில் உள்ள செயல்பாடுகளை சரி பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறானா இல்லையா? மௌத்து ஒத்தனை வந்திருக்கும் போது மலக்குமார்கள் அவனை பார்க்கும்போது என்ன சொல்லுவான்? கொஞ்சம் எனக்கு டைம் கொடுக்க கூடாதா? நான் சேமிச்சு வச்சிருக்கிற சொத்துக்களை எல்லாம் நான் சதக்கா செஞ்சிடறேன் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான்? கல்லா, ஒரு காலம் அது நடக்காது. இந்த மாதிரி பேச்செல்லாம் போலி பேச்சு, வெத்து போச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்றான், மரணம்ங்கிறது அது நாள் குறிக்கப்பட்டது, நேரம் குறிக்கப்பட்டதா இருக்குது. அது ஒருத்தருக்கு அஜல் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா ஒரு காலம் நம்ம முந்தவ மாட்டோம் பிந்தவ மாட்டோம்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒருத்தன் மரணம் வரைக்கும், அது வர்ற வரைக்கும் மலக்க வந்து மரணத்துல ஒவ்வொருவரும் பார்ப்போம், பார்க்கமா மாட்டோமா? யார் உயிரை பிடுங்க வரக்கூடிய அந்த மலக்குள் மௌத்த பார்க்காம யாரும் மௌத்தா போறது இல்லை. அப்ப அந்த நேரத்தில் ஒருத்தன் உஷாரா ஆயிட்டான், திருந்துவதற்கு முன் வருகிறான், இபாதத் செய்வதற்கு ஆசைப்படுகிறான், அது வரைக்கும் ஜகாத்து கொடுக்காம, அது வரைக்கும் சதக்கா கொடுக்காம கருமையாக கஞ்சனாக வாழ்ந்த ஒருவன் திருந்த முன் வருகிறான் என்று சொன்னால் அதனால ஏதாவது ஃபைதா உண்டா? எந்த ஃபைதாவும் கிடையாது. மரண நேரத்தில், அந்த சக்கராத்துடைய நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை மோசமா வாழ்ந்துட்டனே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கு அறிவுரை கூறுறான், தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுகிறான் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் திருந்தலாம், அந்த மனைவி திருந்தலாம், அவன் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இல்லை. அப்போ வாய்ப்பு என்பது இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். எவ்வளவு காலம் என்று தெரியாது. ஆனால் அந்த வாய்ப்பு முடிவடைவதற்கு முன்பே நாம் நம்மை சீர் செய்து கொள்ள வேண்டும், நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் உமர்ல தான் சொல்றேன், வஸினு அமாலக்கும் கப்ல அன் தூஸனு ஃபி யௌமில் கியாமா. உங்களுடைய அமல்களை, உங்களுடைய செயல்களை, உங்களுடைய இபாதத்துகளை நீங்களே நிறுத்து பாருங்க. இது தேருமா? நான் இன்னைக்கு தொழுவ தேருமா? அல்லாஹ் இதை கபூல் செய்வானா? நான் கொடுத்த சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ்வுடைய கூலியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான், இஹ்லாஸோடு தான் சதக்கா கொடுக்க வேண்டும், ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும், இபாதத்துகள் செய்ய வேண்டும், குர்ஆனை ஓதப்பட வேண்டும், உம்ரா ஹஜ் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிற அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுறாங்க. ஆனால் அதுல வேற இஹ்லாஸ் அல்லாத வேற நோக்கங்கள் கலந்திருக்கும் என்று சொன்னால் அதை மூஞ்சில தூக்கி வீசுவான். அது ஜிஹாதுல உயிர் போறதா இருந்தாலும் சரி, சொத்து முழுவதையும் நாம அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம கொடை கொடுக்கிறோம் என்று கொடுக்கப்பட்டாலும் சரி, நம்முடைய முழு நேரையும் மார்க்கத்திற்காக நாம் அர்ப்பணித்தாலும் சரி, அந்த ஒண்ணு இல்லைன்னு சொன்னா கம்ப்ளீட் அவுட். அப்ப என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் அந்த இருக்கிற போதே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப நம்ம தொழுத தொழுகை, நம்ம ஓதுன குர்ஆன், நம்ம கொடுத்த சதக்கா, நம்ம செய்த ஹஜ், நம்ம செய்யக்கூடிய உம்ரா நம்மளே கொஞ்சம் வெயிட் போட்டு பார்க்கணும் என்பதைத்தான் மார்க்கம் வலியுறுத்துகிறது. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம கடந்த வருடம் எப்படி இருந்தது என்று சிந்திப்போம் என்று சொன்னால் அது உண்மையிலேயே உண்மையான மோமின்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபவுல் மோமினீன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபியை பார்த்து சொல்றான், நபியை நீங்க நினைவுபடுத்துங்க, உபதேசம் பண்ணுங்க. நிச்சயமாக உபதேசம் செய்வது அல்லது நினைவுபடுத்துதல் என்பது உண்மையான மோமின்களுக்கு அது பயன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே நினைவூட்டுதல்கள் நமக்கு அன்பானவர்களே மிக 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 முக்கியம். ஆக இந்த ஹிஜ்ரத்து மூலமாக ஏற்பட்ட இந்த ஹிஜ்ரி ஒவ்வொரு வருஷமும் பிறக்கும் போது அது நமக்கு ஒரு மிக முக்கியமான நினைவூட்டுதலை ஏற்படுத்தக்கூடியதாக நாம் ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு வருஷம் நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அன்பானவர்களே, இரண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னா, ஹிஜ்ரி கேலண்டர் எந்த அடிப்படையிலே வருகிறது என்று சொன்னால், இப்ப நம்ம 1446 இருக்கிறோம் சொல்லி சொன்னோம். உங்க எல்லாத்துக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலத்துல பல மாதிரியான கணிப்பீடுகள் அந்த சமயத்தில் இருந்துச்சு. அதாவது அந்த காலத்திலும் மாசம் இருக்கத்தான் இருந்துச்சு. முஹர்ரம் இருந்துச்சு, சஃபர் இருந்துச்சு, ரபியுல் அவ்வல் இருந்துச்சு, கரெக்டா இல்லையா? ரமதான் இருந்துச்சு, ஹஜ் இருந்துச்சு. ஹஜ் இருந்ததுனாலதான் அந்த சமயத்துல உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாம் ஹஜ் செய்ய வருவாங்க, கரெக்டா இல்லையா? இஸ்லாம் வருவதற்கு முன்னாலேயே அரபுகள் ஹஜ் செஞ்சாங்களா, செய்யலையா? அந்த செஞ்ச விதம் வேற. இஸ்லாம் அதை சரிப்படுத்தியது, முறைப்படுத்தியது, ஒரு புது வழிகாட்டுதலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஒரு ஹஜ்ஜை இப்படித்தான் செய்யணும் என்று முறைப்படுத்தினான். ஆனா ஹஜ்ஜிங்கிற பேர்ல அவங்க செஞ்சாங்களா, செய்யலையா? செஞ்சாங்க, அமனத்தோடு செஞ்சாங்க. காபாவை தவாஃபுங்கிற பேர்ல வரத்தான் செஞ்சாங்க, கரெக்டா இல்லையா? நம்ம ஆஷூரா நோன்பு பிடிச்ச 9-10 பிடிச்சாங்களா இல்லையா? இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால போய் அந்த நோன்பு யூதர்கள் பிடிக்கிறத பார்த்து தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அது என்னடா இப்படி ஒரு நோன்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா, எதுக்குன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, மூசா ஃபிரௌனிடம் பாதுகாத்தான் ரப்பு, அதனால நாங்க நோன்பு பிடிக்கிறோங்கிறாங்க. அப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கட்டளை இடுறாங்க,
ரமதானுடைய அந்த மாதம் அந்த கடமை ஹிஜ்ரி 2ல வர்றதுக்கு முன்னாடியே அவங்க முஹர்ரம் நோன்பு பிடிக்கிறாங்க. அப்ப முஹர்ரம்ங்கிற மாசம் இருந்துச்சு, அப்ப மாதங்கள் இருந்தது. ஆனா என்ன இல்லைன்னு சொல்லி சொன்னால் வருடங்கள் இஸ்லாமிய அடிப்படையிலான வருட கணிப்பீடு அப்ப இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இல்ல. ஆமுல் ஃபீல்ல ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க நம்ம சொல்லுவோம், கரெக்டா இல்லையா? ரசூலுல்லாஹ் எப்ப பிறந்தாங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? யானை ஆண்டுல பிறந்தான்னு சொல்லுவோம். அந்த கணிப்பீடு வந்து அரபுகள்கிட்ட இருந்துச்சு. எது சொன்னாலும் அந்த யானை ஆண்ட மையமா வச்சு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் யானை ஆண்டுல பிறந்தாங்கன்னு சொல்லி சொன்னா கல்யாணம் முடிஞ்சது யானை ஆண்டுடைய 25வது வருஷத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு கல்யாணம் நடந்துச்சு, முஹம்மது நபிக்கு நடந்துச்சு. அப்ப 40வது வருஷத்துல நபித்துவம் கிடைத்தது என்று சொன்னால் யானை ஆண்டுடைய 40வது வருஷத்துல இப்படி கணிப்பீடு அவர்கள்ட்ட இருந்தது. ஆனால் இது எதன் அடிப்படையில் உள்ளது, எந்த அடிப்படையில் உள்ளதுனே தெரியல. அது அரபுகளுக்கிட்ட அந்த ஜாஹிலியா காலத்துல இருந்த ஒரு பண்பாடு, அந்த கணிப்பீடு முறை இது இருந்துச்சு. மாதங்கள் இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு தெரியும், ஒரு மாதங்கள் வந்து 12 யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த்னு சொல்றான். இந்த பூமி வானங்கள் எல்லாம் படைக்கப்பட்ட அந்த நாளில இருந்து அல்லாஹ்விடத்துல வந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12ன்னு சொல்றான். அப்ப மாதங்களுடைய பெயர்கள் ஓகே, வருஷத்துல 12 மாதம்ங்கிறது ஓகே, ஆனா வருட அந்த இதுகள இல்ல. அப்ப ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா 2.5 வருஷம் 2.25 வருஷம் ஆண்டாங்க, அந்த ஆட்சி காலத்திலும் இல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த புது அந்த காலம் அந்த கணிப்பீடு முறை இல்ல. அவங்க ஒரு 2-3 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஏரியால கவர்னர் ஆகிக்கிறாங்க. அவங்களுக்கு சில லெட்டர் வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அனுப்புறாங்க. ஆட்சி தலைவராக அமீருல் மோமினானாக சில விஷயங்களை அவங்களுக்கு எழுதி அனுப்பும்போது அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதல் முறையா கேட்கிறாங்க, அமீருல் மோமினீனே, இப்ப நீங்க ஒரு சில தகவல்களை அனுப்பியிருக்கிறீங்க, இதை எப்படி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது சம்பந்தமா ஒரு தேதியை நீங்க நிர்ணயிச்சா எங்களுக்கு அது வசதியா இருக்குமே. அது ஒரு ஓகே, இந்த தேதி நம்ம சொல்லுவோம் தானே, ஒரு 10 நாளைக்குள்ள நீ இதை பண்ணிரப்பா, 31ஆம் தேதி ஜூலைக்குள்ள நம்ம இந்த வேலையை முடிச்சிடணும், போன மாசம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதியில இந்த வேலை முடிஞ்சிச்சு. அப்ப இந்த மாதிரி அவங்க அப்ப இது முன் வைக்கிறாங்க. அப்படி ஒரு தேதியை ஒரு வருடத்தை நீங்க வந்து நிர்ணயிச்சா நல்லா இருக்குமேங்கிறத யோசனையை சொல்லும் போது அதை உள்வாங்கி கொண்ட அமீருல் மோமினின் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முக்கியமான சஹாபாக்களை கூட்டி மசூரா பண்றாங்க. இந்த ஹிஜ்ரி அப்படிங்கிற இந்த கணிப்பீடு அதன் அடிப்படையில் எப்படி வந்துச்சுங்கிற சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். அந்த அடிப்படையில் நான் சொல்றேன். அப்ப அப்படி வச்சு ஆலோசனை பண்ணும்போது தான் அப்ப சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. ஒரு சஹாபி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புங்கிறது இஸ்லாத்துல ஒரு மிக முக்கியமான விஷயம், கரெக்டா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மிகப்பெரிய நியாமத்து, இந்த உம்மத்துக்கு கிடைக்கப்பட்ட நியாமத்து. உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் அல்லாஹ் சொல்றான். நபியே, உம்மை இந்த அகிலங்களுக்கெல்லாம் ஒரு ரஹ்மத்தாக அருட்கொடையாக நாம் அனுப்பினோம் என்று சொல்றான். அப்ப ரசூலுடைய பிறப்பே ஒரு மிகப்பெரிய ஒரு உம்மத்துக்கான நியாமத்து அது. அப்ப சில பேர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம இஸ்லாமிய வருடத்தை நம்ம கணக்கிடலாம், ஆரம்பிக்கலாம். இன்னும் சில பேர் சொல்றாங்க, நபி ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவம் தான் மிக முக்கியமானது, நபியாக அவர்கள் ஆனதுதான் இந்த உம்மத்துக்கு மிக மிக முக்கியமானது, நம்ம ஏன் அதை அடிப்படையா வச்சு பண்ணக்கூடாது? இன்னும் சில சொல்றாங்க, நபியுடைய இறப்பு இருக்குது இல்ல, அவருடைய மரணம், அதை அடிப்படையா வச்சுக்கிட்டு அதிலிருந்து நம்ம இஸ்லாமிய ஆண்டை துவங்கலாமே என்று பல மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கும் போது ஒரு சில சஹாபிகள் அவர்கள் வந்து கருத்துக்களை சொல்றாங்க, இல்ல ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக பெரிய ஒரு சம்பவம், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு யூ டர்ன் எடுத்துச்சு, கரெக்டா இல்லையா? இஸ்லாமிய ஆட்சி அமைந்தது ஹிஜ்ரத்தினால தான். அப்ப இஸ்லாமிய சமூகம் உண்டானது ஹிஜ்ரத்தால தான். அப்ப இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகினதெல்லாம் ஹிஜ்ரத். அதை அடிப்படையா வச்சு நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வசதியா இருக்குமே அப்படின்னு சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். கரெக்ட், இதுதான் பெர்ஃபெக்ட். அந்த அடிப்படையில் தான் அந்த ஹிஜ்ரத் அந்த ஆரம்பித்த காலத்தை அடிப்படையாக வைத்து அதை ஆரம்பமாக வைத்து அந்த இஸ்லாமிய காலண்டர் ஹிஜ்ரி ஆண்டு உருவாகிச்சு அன்பானவர்களே. அது மட்டும் இல்லாம வந்து மாதங்கள், அப்ப வந்து நான் சொன்ன மாதிரி 12 மாதங்கள் இருக்கத்தான் செஞ்சிச்சு. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் எல்லாம் இருக்கத்தான் செஞ்சிச்சு. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் எந்த மாதம் ஆரம்பம், ஃபர்ஸ்ட் எது, செகண்ட் எது, தேர்ட் எதுங்கிற கணக்கு அந்த சமயத்தில் அந்த மக்கள்கிட்ட இல்ல. ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, உமர் அபூபக்கர் சித்திக் அந்த காலத்திலும் இல்ல. அப்ப இதை பத்தி அடுத்து டிஸ்கஸ் பண்றாங்க அவங்க. இது எப்படி மாதங்கள் எதை ஃபர்ஸ்ட் செகண்ட் வச்சுக்கிறது, ஆரம்பிக்கிறது, இஸ்லாமிய ஒரு ஆண்டினுடைய ஆரம்பமாக இதை வைத்துக் கொள்வதுன்னு டிஸ்கஸ் பண்ணும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா கிட்ட ஆலோசனை சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இல்ல நம்ம இந்த முஹர்ரம் மாதத்தை நம்ம ஆரம்பமா வைப்போம், வருஷத்தினுடைய ஆரம்பத்தை. வருஷத்தை ஆரம்பிக்கிறது ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து என்றும், அதே மாதிரி மாதத்தை வந்து ஒவ்வொரு வருஷமும் முஹர்ரத்தை அடிப்படையாக வைத்து ஆரம்பிப்பது என்று சொன்ன ஆலோசனையை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதே கருத்தை தான் சொல்ல அதுவே முடிவாக ஆகியது. அன்பானவர்களை, இப்ப இந்த அடிப்படையில தான் ஹிஜ்ரி வருடம் என்பதும் அதே மாதிரி முஹர்ரம் மாதம் என்பதும் ஒரு வருஷத்தினுடைய இஸ்லாமிய ஆண்டின் கணிப்பீடாக அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் அந்த அடிப்படையில் தான் போயிட்டு இருக்குது. சரியா? அப்ப இது வந்து மிக முக்கியமானது அன்பானவர்களே. அது மட்டும் இல்லாம ஹிஜ்ரத் அப்படிங்கிற ஒரு மிக மிக முக்கியமான நிகழ்வு தான் இந்த ஹிஜ்ரி அப்படிங்கிற வரது காரணமாச்சுன்னு சொன்னோம். அப்ப நம்ம ஹிஜ்ரத்தை பத்தி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், கரெக்டா இல்லையா?
இப்ப ஹிஜ்ரத்து எந்த அடிப்படையில் ஏன் ஹிஜ்ரத்து நடந்துச்சு, எந்த சூழல்ல ஹிஜ்ரத் நடந்துச்சு, அதை நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும் அன்பானவர்களே. அப்போ ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதன் பின்பு இந்த இறை செய்தியை, இந்த தூது செய்தியை அந்த மக்கள்கிட்ட எடுத்து வச்சாங்க. கரெக்டா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் பேரா அந்த ஏழைகள், பஞ்சு பராரைகள், அவன் அந்த மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள், அடிமைகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க. அபூபக்கர் சித்திக் அவர்களை போன்றவர்கள் செல்வந்தர்களும் சேர்ந்தார்கள். அதே மாதிரி அவர்கள் மூலமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சாத் இப்னு அபி வக்காஸ், இந்த மாதிரி பல்வேறு பெரிய பெரிய சஹாபாக்களும் வந்தாங்க. அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்று பல்வேறு சஹாபாக்களும் கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் வறியவர்களாக இருந்தவர்கள், ஏழைகளாக இருந்தவர்கள், அடிமைகளாக இருந்தவர்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நம்ம கற்பனை பண்ண முடியாது. கரெக்டா இல்லையா? எவ்வளவு சம்பவங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால், அவர்கள் சொன்ன அல்லாஹ்வே அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டதால், அந்த நபியை தூதராக ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால அந்த மக்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் கற்பனை பண்ண முடியாதது. அப்போ இஸ்லாத்தை ஒரு முஸ்லீமாக பின்பற்றப்பட முடியாத சூழல் மக்கால இருந்துச்சு. கரெக்டா இல்லையா? அப்ப அந்த நிர்பந்தம், ஒரு சூழல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய சூழல் இல்லை என்று சொன்னால் அந்த சூழல் எங்கே இருக்குதோ அங்க போகணும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். அந்த அடிப்படையில் தான் முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு கூட்டத்தை அபிசீனியாவுக்கு அனுப்புனாங்க. போங்க ஹிஜ்ரத் போங்க. அங்க வேற கிறிஸ்துவ மன்னர் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் நீங்க இங்க இருக்கிற கொடுமை, இந்த குறைஷி காபிர்கள் பண்ற தொந்தரவு அங்க பண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அங்க அனுப்பி வச்சாங்க. ஆனால் முதலாக அங்க ஒரு குரூப் போச்சு. கொஞ்ச நாளையிலே அவங்க திரும்பி வந்துட்டாங்க. ஏன்னா அங்க ஒரு போதுமான ஒரு வரவேற்பு, அங்க ஒரு போதுமான, முதல் முறையாக போகும்போது ஒரு போதுமான இது இல்லை. ரெண்டாவது முறையா போகும்போது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜாஃபர் பின் அபி தாலிப் போனாங்க. அபூ சுஃபியான் போய் அந்த அவையில போய் என்னமெல்லாமோ பண்ணி பார்த்தாரு, அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றணும் சொல்லி. ஆனால் அந்த கிறிஸ்தவ அந்த மன்னர், நஜாஷி மன்னர் பல்வேறு கேள்விகளை அபு நம்ம இவர்கிட்ட கேட்கும்போது, ஜாஃபர் பின் அபி தாலிப் கிட்ட கேட்கும்போது அவங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்படித்தானே? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, ஈசா நபியை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது, இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த அந்த குர்ஆன் மூலமா என்ன சொல்லுதுன்னு கேட்கும்போது தான் அவர்களுக்கு ஒரு அளப்பரிய ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் தான் ஒரு முழு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நிறைய பேர் அப்ப போறாங்க. அப்ப முதல் ஹிஜ்ரத் இஸ்லாத்துலன்னு சொல்லி சொன்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அபிசீனியாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வச்ச அந்த கூட்டம் தான் முதல் ஹிஜ்ரத். ரெண்டாவது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போறாங்க, இன்னும் கொஞ்சம் இடத்தை பார்ப்போமேன்னு சொல்லி தான் தாயிஃபுக்கு போறாங்க. தாயிஃபுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து வைப்பதற்காக போகவில்லை. அவங்க அங்க போனது, அங்க முஸ்லீம்கள் எப்படி அபிசீனியாவுக்கு போறாங்களோ அந்த மாதிரியான ஒரு வாழ்வதற்கான ஒரு நல்ல பாதுகாப்பான சூழல் அங்க அமையுமா. ஏன்னா தகீஃப் கோத்திரத்தார் அங்க இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் நல்ல மக்கள், கொஞ்சம் ஒரு ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்றவங்கிற ஒரு ஒரு இமேஜ் அந்த காலத்தில் இருந்துச்சு. அவங்க நல்ல மக்கள்னு பேசிக்கிறாங்களே, நம்ம அங்க போனா நம்ம மக்கள் அங்க கொஞ்சம் அந்த சிரமங்களை, கஷ்டத்திலிருந்து, இந்த மாதிரியான அடக்குமுறையிலிருந்து அவங்கள பாதுகாக்கலாமே இஸ்லாத்துக்கு வர்றவங்களன்னு சொல்லி அங்க போறாங்க. ஆனா அங்க நடந்ததெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அங்க நபியவே ஓட விரட்டி அடிக்க ஆரம்பிச்சு எந்த அளவுக்குலாம் அநியாயம் அக்கிரமம் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு பண்ணி ஓட விரட்டினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. கரெக்டா இல்லையா? ஓட விரட்டி அப்பவும் அந்த கருணையே வடிவான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலைக்கு பொறுப்பானவரை கூட்டு அந்த தோட்டத்தில் விசாரிக்கும் போது அதோடைய தூதர் என்ன சொன்னாங்க, இல்ல இவர்களை நீங்க அழிச்சிடாதீங்க, இவர்களை விட்டுட்டாலும் இனிமே இவருடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இயலாமையை தான் அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. நான் எந்த அளவுக்கு இதை இவர்கள்கிட்ட எடுத்து வைக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வைக்காத பலகீனம் உள்ளவனாக நான் இருக்கிறேன். அல்லாஹ், நீ இந்த மக்களை நீ அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு, நேர்வழியை கொடு என்று சொல்லி திரும்பி வந்தாங்க. அப்ப இதுக்கு அப்புறம் தான் அன்பானவர்களே, உங்களுக்கு நல்லா தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஹஜ் நம்ம அரபுகள் செய்வாங்கன்னு சொன்னதானே, அந்த ஹஜ் சீசன்ல போய் பல பிரதேசங்கள்ல இருந்து வருவாங்க. யமன்ல இருந்து வருவாங்க, இங்க மதீனால இருந்து வருவாங்க, அங்க வேற என்னென்ன பகுதிகள் எல்லாம் மக்காவை சுத்தி இருந்துச்சோ அவ்வளோ பகுதிகளில் இருந்து வருவாங்க. அங்க அவங்களுடைய அடிப்படையில் உள்ள ஹஜ் செய்யறதுங்கிறத, தவாஃப் செய்யறதுங்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப பல்வேறு மக்கள் வெளியில இருந்து வரக்கூடியதை தாவாவுக்கான ஒரு வாய்ப்பாக அப்ப பார்த்தாங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜுக்கான அந்த சீசன்ல போய் வெளியில இருந்து வரக்கூடிய மக்களுக்கு போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவாங்க, குர்ஆனிய வசனங்களை ஓதி காட்டுவாங்க. அப்படி வர்றவங்க தான் சில பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அவங்க பிரதேசத்துக்கு போய் அவங்க சொல்லுவாங்க, இப்படி ஒரு தூதர் வந்திருக்கிறாரு, இப்படி ஒரு மார்க்கம் வந்திருக்குது, இது இறை கட்டளை அப்படிங்கிறத எடுத்து சொல்லுவாங்க. அப்படி நபித்துவத்தின் 11வது வருஷத்துல தான் மதீனாவிலிருந்து வந்த சில மக்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த தாவாவின் மூலமாக ஈர்க்கப்பட்டு ஒரு 5-6 பேர் இஸ்லாத்தை தழுவுறாங்க. இவர்கள் தழுவிட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது ஹிஜ்ரத்து
அப்படிங்கிறது பிரபலியமானது. எது? மக்காலேருந்து மதீனாவுக்கு போனதுதான் பிரபலியமான ஹிஜ்ரத். கரெக்டா இல்லையா? ஹிஜ்ரத் செஞ்சுட்டோம் சொல்றது என்னது? மக்காலேருந்து மதீனாவுக்கு போறது தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அந்த அடிப்படையில தான் இது வரவும் செஞ்சிச்சு. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே போனாங்க. அபிசீனியாவுக்கு போனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகல, அப்படிதானே? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது மக்கா டு மதீனாவுக்கு தான். அப்ப இந்த பிரபலியமான இதுக்கு பின்னணி எப்படின்னு சொல்லி சொன்னா, மதீனால இப்படி ஒரு 6 பேர் வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த தாவாவின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கிட்டு அதில் உள்ள உண்மையை விளங்கி கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஏத்துக்கிட்டு நாட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போய் அப்படியே கொஞ்சம் ஒரு முஸ்லீமாக அவர்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாழ்ந்துட்டு அடுத்த வருஷம் திரும்ப வர்றாங்க. அடுத்து அதே மாதிரி ஹஜ் சீசன்ல வந்துட்டு அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இன்னொரு 6-7 பேரை சேர்ந்து கூட்டு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 பேர் இஸ்லாத்தை தழுவுனாங்க. அடுத்த முறை அந்த 6 பேர்ல 5 பேர் வர்றாங்க, கூட ஒரு 7 பேரை கூட்டு வர்றாங்க. மொத்தம் 10-12 பேரா வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 7 பேரும் வந்து இஸ்லாத்தை தழுவுறாங்க. அதுதான் முதலாவது அக்கபா உடன்படிக்கைன்னு சொல்லுவோம். அப்படி அந்த ஏற்பட்ட அந்த சந்திப்பு, ரகசியமாக ஏற்படுத்தின அந்த சந்திப்புல தான் அவங்க வந்துட்டு அப்புறம் 7 பேர் ஆனதுக்கு அப்புறம் சொல்றாங்க, எங்களுக்கு மதீனால பிரச்சாரம் பண்றதுக்காக வேண்டி, எங்களை வந்து ஒரு முஸ்லீமாக வாழ்றதுக்கு சட்டத்திட்டங்களை, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை எங்களுக்கு கைடு பண்றதுக்காக வேண்டி நீங்க நபி தோழர்களை அனுப்புங்கன்னு சொல்லும்போது தான் முஸாப் இப்னு உமைரையும் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. ஓகே, இந்த 2 பேர் நீங்க அங்க போங்க, மதீனால போய் அங்க தாவா பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அங்க முஸ்லிம்களாக ஆகிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க இஸ்லாத்தை வந்து எப்படி பின்பற்றணுங்கிற அந்த கைடன்ஸ் வந்து அந்த வழிகாட்டுதல்களை நீங்க கொடுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அன்பானவர்களே, அது மட்டும் இல்லாம இந்த முஸ்லிமா ஆகக்கூடிய அவர்களும் அதே மாதிரி முஸாப் இப்னு உமைரும் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் மாஷா அல்லாஹ் அவர்கள் செய்த அந்த உழைப்பு இருக்குது இல்ல, மகத்தான உழைப்பு. வீடு வீடாக ஏறி தெருவாக எங்கெல்லாம் வந்து மதீனால உள்ள அந்த வந்து ஹவுஸ் ஹஜ்ரஜ் கோத்திரத்தால உள்ள யாரை பார்த்தாலும் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை சொல்வதற்கு அவர்கள் தயங்கியதும் இல்லை. அது வந்து அந்தந்த குலத்தினுடைய கோத்திரத்தினுடைய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு தாவா பண்ணதனுடைய விளைவு என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் நபித்துவத்தின் 13வது வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட 70-80 பேர் முஸ்லீம்களை கூட்டு வர்றாங்க. அப்படி ஒரு 70-80 பேர் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்யறதுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க. அப்பதான் ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் வாங்க மதீனாவுக்கு, உங்க மக்களை எல்லாம் அனுப்புங்க மதீனாவுக்கு. ஏன்னா இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இஸ்லாத்தை அவர்கள் பின்பற்றுவதற்கு அவர்கள் சிரமப்படுகிறார்கள். மக்கத்து குறைஷிகள் மற்றவங்க எல்லாம் வந்து சொல்வதனால துன்பங்களை, கஷ்டங்களை, சிரமங்களை அவருடைய உயிருக்கு எல்லாத்துக்கும் வைக்கிறாங்க, உடைமைகளுக்கு, அவருடைய எல்லாத்துக்கும் சோதனைகள், மிகப்பெரிய சோதனைகள் இருக்குது, படாத பாடுபடுத்துறாங்களே, நீங்களும் வாங்க அவங்களையும் அனுப்புங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு நபி தோழர்களை வந்து ஹிஜ்ரத் போக சொல்லி சொல்றாங்க. போங்க, நீங்க பாதுகாப்பா அங்க இருங்க, அங்க முஸ்லீமாக வாழுங்க, அப்படி அனுப்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகல. அப்ப அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், எப்போ அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சோ, நபியே நீங்க ஹிஜ்ரத்துக்கு போங்க மதீனாவுக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு அவர்களோடு சேர்ந்து மதீனாவுக்கு போறாங்க. அப்ப இதுதான் ஹிஜ்ரத் நடந்ததனுடைய ஷார்ட்டான சுருக்கமான சம்பவம். அன்பானவர்களே, இப்ப இதுல மிக முக்கியமான விஷயம் நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன பாடம், என்ன லெசன் நம்ம அதுல இருந்து லேர்ன் பண்ணலாம், என்ன படிப்பினைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது நம்முடைய வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான மிக முக்கியமான காரணமாக அது அமையும். கரெக்டா இல்லையா? ஒவ்வொரு வருஷம் கேலண்டரை யோசிச்சா மட்டும் பத்தாது. ஹிஜ்ரத்தின் மூலமாக நாம் சில படிப்பினைகளை நம்முடைய பெற வேண்டும். அந்த படிப்பினைகள் நம்மில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். முதலாவது பல்வேறு படிப்பினைகள் அதில் இருந்தாலும் ஒரு சில படிப்பினைகளை மட்டும் நம்ம இந்த நேரத்தில் பார்க்கலாம். முதலாவதாக என்னன்னு சொல்லி சொன்னால், அன்பானவர்களே, தியாகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, சஹாபாக்களும் சரி, ஆண்களோ பெண்களோ சிறுவர்களோ சிறுமிகளோ அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு தங்கள் பிறந்த மக்கா, தாங்கள் நேசித்த மக்கா, தாங்கள் வளர்ந்த மக்கா, தங்கள் சொந்த மண்ணை விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு போறதுங்கிறது சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க. நம்ம இந்தியாவை விட்டுட்டு சவுதிக்கு வந்திருக்கிறோம் சொன்னா ஒரு நோக்கத்தோட வந்திருக்கிறோம், சம்பாதிக்கணும், இதன் மூலமாக இங்க இருக்கிற குடும்பமோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பமோ நல்ல மாதிரியான வாழ்வை வாழ வேண்டும், அவர்கள் சிரமப்படக்கூடாது, அவருடைய கல்வி ரீதியாக, அவர்களை பொருளாதார ரீதியாக நம்முடைய சமூகத்தை மேம்படுத்துவது நம்முடைய பங்களிப்புகள் இருக்கணும் என்ற நோக்கு இருக்குது நம்ம கிட்ட. கரெக்டா இல்லையா? எப்படினாலும் நம்ம திரும்பி போயிருவோம். 3 மாசம் வெக்கேஷன் போறவங்க இருக்கிறாங்க, 1 வருஷம் வெக்கேஷன் போறவங்க இருக்கிறாங்க, கரெக்ட் தானே? 2 வருஷம் வெக்கேஷன் போறவங்களும் இருக்கிறாங்க. எப்படினாலும் நம்முடைய இடம் எதுன்னு சொல்லி சொன்னா நம்ம சொந்த ஊர் தான். அப்போ அப்படிதான் வந்து மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களுக்கு தெரியும், அங்கிருந்து ஹிஜ்ரத் போகும்போது காபத்துல்லால அந்த காபாவுடைய அந்த துணியை பிடிச்சிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் மல்க பேசுகிறார்கள். காபாவே, இந்த மக்கள் உன்னை நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன். அல்லாஹ் இந்த பூமியில உள்ள நிலத்திலேயே அல்லாஹ் மக்காவை உன்னைத்தான் மிக அதிகமாக அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதும் எனக்கு தெரியும். நானும் உன்னை மிக அதிகமாக நேசிக்கிறேன். இருந்தாலும் இந்த நிலத்தை விட்டு நான் இந்த மக்கா விட்டுட்டு எனக்கு அதிக பிரியமான இந்த நிலத்தை விட்டுட்டு நான் போறேன். ஏன்னு சொன்னா
இந்த மக்கள் உன்னுடைய மக்கள் என்னை வெளியேற்றலன்னு சொல்லி சொன்னா நான் அந்த இடத்தை விட்டு ஒரு காலம் போக மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது அந்த மக்கா என்கிற தாங்கள் பிறந்த அந்த தேசத்தை, அந்த மண்ணை எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்திருக்கிறாங்க என்பதனுடைய வெளிப்பாடு. அது கரெக்டா இல்லையா? இதே மாதிரி தான் மற்ற சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்ப அவ்வளோ நேசித்த தங்களுடைய சொந்த மண்ணை விட்டுட்டு ஒண்ணும் இல்லாம இன்னொரு ஒரு புது இடத்துக்கு மதீனாவுக்கு அவர்கள் போகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தியாகம் என்பதை யோசிச்சு பார்க்கணும். சாதாரண விஷயம் இல்லை. ஷுவைபு ரூமி மாதிரி அந்த ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோம்ல பிறந்தவங்க. ஷுவைபு ரூமி அவங்க மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழராக ஆகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அங்க அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட் ஷுவைபு ரூமி அங்கேயே மக்கால அவர்கள் வியாபாரம் பண்ணி அதை நல்ல தங்களுடைய வருவாயை பெருக்கி கொண்டிருந்த அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஆர்டர் அந்த கமாண்டை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு புறப்பட நிற்கும் போது மக்கத்து குறைஷி காஃபிர்கள் பிடிச்சிக்கிட்டாங்க. ஓய் ஷுவைபே, நீ வெளிநாட்டிலிருந்து வந்தா எங்க ஊருக்கு தஞ்சம் புகுந்தா, இங்க உட்கார்ந்துக்கிட்டு எங்க கிட்டே சம்பாதிச்சுக்கிட்டு எங்க செல்வத்தை எல்லாம் நீ எடுத்துக்கிட்டு அடுத்த ஏரியாவுக்கு நீ போக பாக்குறியா? நீ மதீனாவுக்கு ஓடி பார்க்க பாக்குறியா? என்னெல்லாம் சம்பாதிச்சு அவ்வளோத்தையும் விட்டுட்டு போ. அப்ப இங்க என்னது? தான் முயற்சி செய்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தன்னுடைய நேரத்தை செலவழிச்சு தன்னுடைய புத்திசாலித்தனத்தை செலவழிச்சு சம்பாதித்த அந்த செல்வங்களை எல்லாம் விட்டுட்டு போ. அப்படி இல்லைன்னு சொன்னா உடனே மதீனாவுக்கு நாங்க விட மாட்டோம்னு சொல்லி சொன்னால் இப்ப இங்க இது எவ்வளவு பெரிய சோதனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கரெக்டா இல்லையா? இங்க எல்லாம் நம்ம சம்பாதிச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டை பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டு நாளைக்கு நம்ம எக்ஸிட் போகணும்னு நினைக்கும் போது எங்க போறனே இருந்தா இங்கே இல்லைன்னா விட்டுட்டு போன்னு சொல்லி கவர்மெண்ட் சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் அப்படித்தானே. நான் சம்பாதிச்ச பணம் என்னுடைய பணம், எனக்கே இது உரிமை இல்லையா என்று கேட்கக்கூடிய ரைட் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனா அன்னைக்கு ஜாஹில்களான அந்த குறைஷி காஃபிர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ஒரு பைசாவை எடுத்துட்டு போக விடலையே. அப்ப அந்த சஹாபி எதை சூஸ் பண்ணாங்க யோசிச்சு பாருங்க. இத்தனை வருடமாக நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சம்பாதித்த இந்த செல்வமா, அல்லது நான் அங்க மதீனாவுக்கு போனேன் என்று சொன்னால் இஸ்லாத்தை சரியாக முறையாக பின்பற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும், ஒரு சரியான முஸ்லீமாக வாழக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் சொல்லி எதை சூஸ் பண்ணாங்க? மறுமையை தான் சூஸ் பண்ணாங்க. துன்யாவா மறுமையா என்று வரும்போது நம்ம பல பேர் நம்மள அடிபட்டுருவோம். கரெக்டா இல்லையா? ஒழுங்காக தொழக்கூடியவர்களாக, நோன்பு நோக்கக்கூடியவர்களாக, சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனா ஏதோ ஒரு கட்டம் வரும், அதான் வரும்போது துனியாவை சூஸ் பண்ணக்கூடிய மக்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த இடத்துல ஸ்லிப் ஆயிருவாங்க, அந்த இடத்துல மிஸ் ஆயிருவாங்க. ஆனால் இந்த மாதிரியான சஹாபிகள் 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல சொல்லிக்கிட்டே போகலாம் அன்பானவர்கள். நமக்கே தெரியும் ஏகப்பட்ட சில பேர் கணவன்மார்கள் மனைவியை விட்டுட்டு ஹிஜ்ரத் போயிருக்கிறாங்க. சில பெண்கள் தன்னுடைய கணவனை விட்டுட்டு ஹிஜ்ரத் போயிருக்கிறாங்க. சில பேர் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. எல்லோருமே அல்லாஹ்வுடைய தூதர் உட்பட அவருடைய வீடு, அவருடைய சொந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்களா இல்லையா? மதீனாவுக்கு எதையாவது கையில கொண்டு போனாங்களா? உணத்தையும் கொண்டு போவதான் அவங்க அளவு பண்ணலையே. கையை அப்படி வெறும் கையோட போகக்கூடியவர்களாகத்தான் ஆனார்கள். அப்போ தாங்கள் சேர்த்த சொத்து, செல்வம், தங்களுடைய வீடுகள், தங்களுடைய உறவுகள், குடும்பங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மதீனாவுக்கு போவது என்பது அன்றைய சஹாபாக்கள் செய்த மிகப்பெரிய தியாகம். அந்த தியாகத்தின் வெளிப்பாடு தான் அன்பானவர்கள் நம்ம எல்லாம் இன்னைக்கு முஸ்லீமா இருக்கிறோம். கரெக்டா இல்லையா? இங்க உட்கார்ந்து பயான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அல்லது நம்ம மார்க்கத்தை பின்பற்றுகிறோம், அல்லது ஒரு முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எதனால் வந்தது இது? அந்த சாம்ராஜ்யம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஏற்பட்டது ஹிஜ்ரத்தின் மூலமாகத்தான் அன்பானவர்களே. அப்ப அந்த ஹிஜ்ரத் ஏற்பட்டது சஹாபாக்களுடைய தியாகத்தினால்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய தியாகம், சஹாபாக்கள் செய்த மிகப்பெரிய தியாகத்தால் தான், அவர்கள் செய்த உயிர் தியாகம், அவர்கள் செய்த பொருள் தியாகம், அவர்கள் செய்த எல்லா விதமான தியாகத்தால் வந்ததுதான் ஹிஜ்ரத். அதனுடைய வந்ததுதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அமைந்தது, இஸ்லாமிய ஆட்சி அமைந்தது. அந்த 10 வருஷத்துல அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து மதீனாவை ஒரு அளவுக்கு சேஃப் கார்டாக ஆக்கி, செக்யூர்டு பிளேஸாக ஆக்கி, அங்க கொஞ்சம் கொஞ்சமா முஸ்லீம்கள் கூடிக்கொண்டே போய் அங்க இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளை அப்புறப்படுத்திட்டு, அவர்களுக்கு இருந்த எதிர்ப்புகள், குறைஷி காஃபிர்கள் அல்லது அந்த பதுக்கள்கிட்ட வந்ததையெல்லாம் பத்ர்ல இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு யுத்தங்களாக அவைகளை எல்லாம் எதிர்கொண்டு அதுல வெற்றியை கண்டு அவர்கள் ஒரு வலுவான, ஒரு ஸ்திரமான ஒரு இஸ்லாமிய ஆட்சியை அங்கே நிறுவுகிறார்கள், அமைக்கிறார்கள் என்று சொன்னால், ஹுதைபியாக்கு அப்புறம் ஃபத்ஹ் மக்கா ஒரு 7-8 வருஷத்துல யாரு விரட்டினாங்களோ அந்த மக்காவாசிகளே அந்த மக்காவை வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த ஒரு இஸ்லாமிய ஆட்சி அமைகிறது என்று சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 8 வருஷம் ஒரு சாதாரண விஷயம். கரெக்டா இல்லையா? இங்க ஒரு 25 வருஷம் நம்ம வாழ்ந்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறோம். ஜஸ்ட் லைக் தட் அப்படியே நேத்தா வந்த மாதிரி இருக்கும், 10-15 வருஷம் முடிஞ்சிருக்கும் நமக்கு. கரெக்டா இல்லையா? இப்பதான் வந்த மாதிரி இருக்குதப்பா, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவோம்.
ஆனால் அந்த ஒரு 7-8 வருஷத்துல ஹிஜ்ரத் ஆரம்பித்ததிலிருந்து ஒரு 8 வருஷத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல உட்கார முடியாதோ, எந்த இடத்துல முஸ்லீமாக வாழ முடியலையோ, எந்த இடத்துல முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்தினாலே தங்களுடைய தோழர்கள் எல்லாம் சொல்லனாத துன்பங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் ஆட்பட்டிருக்கிறார்களோ, அந்த மக்கத்து மதீனை விட்டு மக்கத்து அந்த அந்த நிலத்தை விட்டு கிட்டத்தட்ட ஓடின மாதிரி தான். அப்படிதானே? அவர்கள் எல்லாம் அங்கிருந்து ஹிஜ்ரத்னா என்னது, அங்கிருந்து விரண்டு ஓடுறது, அங்கிருந்து மூவ் ஆகுறது தான். அப்படி செய்தவர்கள் ஒரு 7-8 வருஷத்துல அந்த ஃபதஹ் மக்காவுக்குள்ள வெற்றி வீரர்களாக அந்த மக்கா லேண்ட் தங்களுக்கு என்ற அந்த ஒரு இதோட வர்றாங்கன்னு சொன்னா, அந்த ஒரு 7-8 வருஷத்துல எவ்வளவு பெரிய தியாகங்கள் சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப இஸ்லாம் வளர்ச்சி அடைந்தது என்று சொன்னால் இஸ்லாமிய ஆட்சியின் மூலமாக அதுக்கப்புறம் தான் முழு உலகத்துக்கும் இந்த இஸ்லாமிய மெசேஜை கொண்டு போறாங்க. கரெக்டா இல்லையா? ரோமாபுரிக்கு கொண்டு போறாங்க, பாரசீகத்துக்கு கொண்டு போறாங்க, இன்னும் என்னென்ன பகுதிகளுக்கெல்லாம் உண்டு அந்த பகுதிகளுக்கெல்லாம் மக்கா வெற்றிக்கு அப்புறம் ஹுதைபியாவுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லெட்டருக்கு மேல லெட்டர் அவர்கள் தாங்கள் இறை தூதர் என்பதை நிரூபிக்கக்கூடியதா, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா மெசேஜ்கள் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு போர்கள் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய கலீஃபாக்கள் ஆட்சி வருது. இப்படித்தான் உலகம் முழுவதும் முஸ்லீம்கள் இன்னைக்கு நம்ம 200 கோடி 250 கோடி இருக்கிறோம் சொல்லி சொன்னால் அந்த 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 ஹிஜ்ரத் அதன் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களும் செய்த தியாகங்கள் மிக மிக முக்கியமானது அன்பானவர்களே. இன்னொரு படிப்பினை, அப்போ தியாகம் என்று வரும்போது அப்ப நம்மளும் கொஞ்சம் நம்மளை யோசிக்கணும். இந்த மார்க்கத்திற்காக நாம் என்ன தியாகம் செஞ்சிருக்கிறோம்? அவர்கள் அவ்வளவு தியாகம் செய்தார்கள் என்று சந்தோஷப்படுகிறோம், ஆனந்தப்படுகிறோம். அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்று நம்முடைய கண்களிலே கண்ணீரை வர வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சம்பவங்களை கேடும்போது மனசு வருத்தப்படுது, கஷ்டப்படுது, துயரப்படுது, துக்கப்படுது. சின்ன சின்ன பிள்ளைகள், பெண்கள், வயது வித்தியாசம் இல்லாமல் அவ்வளவு அநியாயம் அழிச்சாட்டியத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்களே, அந்த அளவுக்கு அவர்கள் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது அப்ப நம்மளை கேட்டுக்கணும், நம்முடைய தியாகம் இஸ்லாத்திற்காக என்ன இருக்கிறது? இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திலே பரப்புவதற்காக என்னுடைய முயற்சி என்ன? இந்த மார்க்கம் என்னுடைய ஊர்ல இந்த மார்க்கம் இஸ்லாம் சரியான தூய்மையான குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அது பரவுவதற்காக நான் செய்யக்கூடிய முயற்சி என்ன? என்னுடைய பணி என்ன? என்னுடைய குடும்பத்திலே இந்த மார்க்கம் வருவதற்காக என்னுடைய முயற்சி என்ன இருக்குது? யோசிக்கணுமா இல்லையா? குறைஞ்சபட்சம் அப்ப இஸ்லாத்திற்காக அவர்கள் எல்லாம் தியாகம் செய்தார்கள் என்று சொன்னால் அந்த தியாகம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும், அதற்கு மகத்தான கூலி மறுமையிலே இருக்கிறது என்ற அந்த நற்செய்தியை நாம் நம்புவோம் என்று சொன்னால், அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், அதை மற்றவர்களுக்கு சொல்லுவோம் என்று சொன்னால், அந்த தியாகம் என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய, அதை சிந்தனை செய்யக்கூடிய பொறுப்பு நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது அன்பானவர்களே. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், தாவா களம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாவை, இந்த இஸ்லாத்தை மக்கால 13 வருஷமும் சரி, மதீனாவில் 10 வருஷமும் எடுத்து சொன்னார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி தெரியும். தாவா அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூது செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றது. கரெக்டா இல்லையா? அப்போ அப்படி எடுத்து சொல்லும் போது என்னைக்குமே எந்த நபிமார்களுமே, ஏன்னா தாவா அழைப்பு பணி நபிமார்கள், ரசூல்மார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், இமாம்கள் எல்லா நல்ல மக்களும் செஞ்சது. அப்படிதானே? அல்லாஹ்வுடைய தூது செய்தியை, இந்த மார்க்க செய்தியை, இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு ஒவ்வொரு மோமினுக்கும் முஸ்லிமுக்கும் இருக்குது. கரெக்டா இல்லையா? அல்லாஹ் சூரத்துல் அஸ்ர்ல என்ன சொல்றான்? உல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்றான், நல்ல செயல்களை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒருத்தருக்கொருத்தர் பரஸ்பரம் நல்ல நல்ல மெசேஜை, நல்ல தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அது என்னன்னு சொன்னா தாவா, சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நீங்க இருக்கணும். அப்படி நீங்க சத்தியத்தை எடுத்து சொல்லும் போது கண்டிப்பாக சோதனைகள் வரும் என்பதால் தான் அப்படி எடுத்து சொல்லும் போது யாரு பொறுமையாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் நற்செய்தி சொல்றான். இவர்கள் மட்டும்தான் நஷ்டத்தில் இல்லை, இந்த கேரக்டர் இல்லாத எல்லா மக்களும் நஷ்டத்தில் இருக்கிறாங்க என்பதை தான் அல்லாஹ் சொல்றான். உல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், ஒட்டுமொத்த மனித சமூகமும் நஷ்டத்தில் இருக்கிறது. அப்ப யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து இந்த தாவா, இந்த இறை செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும், அதிலே ஏற்படக்கூடிய துன்பங்கள், சிரமங்கள், கஷ்டங்கள், அசௌகரியங்களை அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்களோ இவர்கள் மட்டும்தான் தப்புவாங்க. அப்ப என்ன சொல்ல வர்றேன்னு சொல்லி சொன்னால், தாவா என்று சொன்னாலே, இந்த இறை மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றதுன்னு சொல்லி சொன்னாலே, அது முஸ்லீம்களுக்கு சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லது முஸ்லீம் அல்லாத மாற்று மதத்தினருக்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்வதாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலேயும் அது கஷ்டம்தான், சிரமம்தான். இப்ப இந்தியாவை இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால இருந்ததை விட இப்ப மாற்று மதத்தினருக்கு வந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்ற பணிங்கிறது கொஞ்சம் சிரமமான பணி. அது எங்கெங்க பகுதிகளில் எல்லாம் அந்த மாதிரியான இஸ்லாமிக் சென்டர் இருந்து செயல்படுறாங்களோ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கிட்ட, நிர்வாகிகிட்ட கேட்டு பாருங்க, முன்னை விட பெரிய பிரச்சனை. இப்போ இருந்தாலும் நம்மால செய்ய முடியாம இருக்க முடியுமா? இந்த கால சூழலுக்கு ஏற்ப எப்படி நம்ம செய்யணுமோ ஹிக்மத்தை அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய அருளால. ஏனென்று சொன்னால், இறை மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இந்த அழைப்பு பணி, தாவா பணி
ஒவ்வொருவருடைய உயிர் உள்ள வரைக்கும் செய்யக்கூடிய பணி. எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்ல முடியாத நம்முடைய அந்த அந்த அவசியம் கட்டாயம் செய்ய வேண்டிய கடமை அன்பானவர்களே. அப்போ என்னன்னு சொன்னால் அழைப்பு பணி செய்யும் போது கஷ்டங்கள் வரும், சிரமங்கள் வரும், சோதனைகள் வரும், கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எதிர்ப்புகள் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பாருங்க. எந்த மக்கள் 40 வயசு வரைக்கும் அஸ்ஸாதிக்கு உண்மையாளர் இவர்தான், அல் அமீன் நம்பிக்கையாளர் இவர்தான் என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ, எந்த அந்த மக்கத்து குறைஷி தலைவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசுக்கு முன்னால் இருக்கும்போது அவர்களை அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ஹை பிளேஸ்ல அல்லாஹ்வுடைய தூதரை வச்சிருந்தாங்களோ, அந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்தாங்களோ, கரெக்டா இல்லையா? ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்து வைக்கிறதுக்கான தீர்ப்பை யார் கொடுத்தா? அந்த மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அப்ப நபியாவா இருந்தாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து கண்ணியம் கொடுத்து வச்சிருந்தவங்க அல்லாஹ் ஒருத்தன் தான். அவன் ரப்பு, அவனை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறேன், இது இறை செய்தியா இருக்குது என்று குர்ஆனை ஓதி காட்டும் போதெல்லாம் என்ன சொன்னாங்க? இவர் பொய்யர் என்று சொன்னாங்க, இவர் கவிஞர் என்று சொன்னாங்க, இவர் சூனியக்காரன் என்று சொன்னார்கள். கரெக்டா இல்லையா? அப்ப உடனே இந்த வாய் எப்படி மாறுது? சாதிக்கு உண்மையாளர் என்று சொன்னது அப்படியே நேர் மாத்தமா பொய்யன். அல் அமீன் நம்பிக்கையாளர் என்று சொன்னது ஒரே நேரத்தில் இவன் சூனியக்காரன், மஜ்னூனு. அப்ப உடனே மாறுது. ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லி சொன்னால், தாவா பண்றாரு, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறார், சத்தியத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் செய்த அந்த பணியை அல்லாஹ்வுடைய தூதர் எப்போ ஆரம்பிச்சாங்களோ, கொஞ்சம் நெஞ்சமா அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பெரிய ரெஸ்பெக்டடான ஃபேமிலி இருந்தாங்க. ஒரு அடிமையை பண்ணாங்க, அது வேற விஷயம். ஒரு ஏழைகளை பண்ணாங்க, வேற விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி கோத்திரத்தை சார்ந்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவங்க அந்த டைம்ல மக்கா மக்களுக்கு அவங்க பெரிய லீடர் அவங்க. அப்ப அந்த அளவுக்கு ரெஸ்பெக்டட் ஃபேமிலியில இருந்து வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செருப்பு கழட்டி அடிச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி வன் சொல்லால பேசியிருக்கிறாங்க, கழுத்தை பிடிச்சி இழுத்திருக்கிறாங்க. அது மாதிரி குடல்ல அசிங்கமான குடலை சுஜூதுல இருக்கும்போது தலையில போட்டு அவமானப்படுத்தியிருக்கிறாங்க என்று சொல்லடாத துன்பங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த தாவா களத்திற்காக அவர்கள் அதை செய்தார்கள், அதை பொறுத்து கொண்டார்கள் என்று சொன்னால், அப்போ ஒண்ணுமில்லாம பஞ்சை பராரிகளான சாதாரண சஹாபாக்கள் சந்தித்த துன்பங்கள், கஷ்டங்கள், அந்த இறை மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு இருக்கும். அப்போ என்னன்னு சொன்னால், அழைப்பு பணியில கண்டிப்பாக சிரமங்கள் இருக்கும். அது அந்த காலத்துக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த காலத்தில் இருக்கும். அப்ப நம்முடைய லேர்னிங் இதுல என்னன்னு சொல்லி சொன்னால், தாவா என்பது வெறுமனே அது ஒரு ரெட் கார்பெட்ல விரிக்கப்பட்ட மலர்கள் தூவிய ஒரு விஷயம் கிடையாது. அது கடினமான கற்களும் முட்களும் நிறைந்த பகுதி தான் ஒரு தாவா களம். அதுல சோதனைகள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும், அசௌகரியங்கள் இருக்கும். எதுவுமே பிரச்சனையே சந்திக்காம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் இந்த உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம எடுத்து சொல்லணும்னு நினைச்சு ஆசைப்பட்டோம் சொல்லி சொன்னால், நம்ம தாவாவுடைய யதார்த்தத்தை விளங்கி கொள்ளவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய சுன்னத்து தாவா களத்துல சோதனைகளும் சிரமங்களும் வருவதுதான். அப்ப இந்த படிப்பினையை நம்ம இந்த ஹிஜ்ரத்துடைய விஷயத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். அடுத்தது மூணாவது அன்பானவர்களே, சரியான திட்டமிடுதல் வேணும். இன்னைக்கு ஒரு பிசினஸ், ஒரு தொழில் பண்றோம்னு சொல்லி சொன்னால் அதுல மிக முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே தெரியும், நல்ல பிளானிங் பண்ணணுங்க. ஒரு ஹிக்மத்தா நம்ம சரியான ப்ராப்பர் பிளானிங் பண்ணணும்னு சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரியான திட்டமிடுதலோட ப்ராப்பரா பிளான் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், அதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை நம்ம செயல்படுத்தினோம் என்று சொன்னால் சக்சஸ் வரும். கரெக்டா இல்லையா? அது ஒரு நிறுவனத்தை நடத்துங்க, அல்லது ஒரு குடும்பத்தை நடத்துங்க, அல்லது கல்வியில நீங்க எந்த உச்சத்துக்கு போகணும் என்று பாருங்க நீங்க, அல்லது நீங்களுடைய திறமைகளை வளர்த்தெடுப்பதற்கான எந்த தளத்துல எந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுடைய திறமைகளை வளர்க்க வேண்டுமோ அதற்காக நீ எப்படி ஆகணும், நான் இப்படி ஆகணும்னு நினைச்சேன்னு சொல்லி சொன்னால் அதற்கு உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். உங்களுடைய மகன், உங்களுடைய பிள்ளைகள் நீங்க நல்ல நிலையில கல்வியில வரணும், அல்லது வேற வேற விஷயங்கள் அவர்களை வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் பிளானிங் தேவை. ஓகே, கல்வியில உச்சத்துல வரணுமா, ஒரு டாக்டர் ஆகணுமா, அவன் என்ன பண்ணணும்? ஒரு இன்ஜினியர் ஆகணுமா, என்ன பண்ணணும்? ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுமா, என்ன பண்ணணும்? ஒரு கலெக்டர் ஆகணுமா, என்ன பண்ணணும்? எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்க போய் படிக்கணும், இந்த விஷயத்தை சரியாக இதுதான் ப்ராப்பரா பிளானிங். அப்ப இதுல இது எதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அன்பானவர்களே, ஹிஜ்ரத்திலும் இந்த சரியான திட்டமிடுதலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன் வழிகாட்டி இருக்கிறார்கள். எப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க ஹிஜ்ரத்துக்கு போங்கன்னு அல்லாஹ்விடம் இருந்து கட்டளை வந்ததோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா செஞ்சாங்க? நேரா அபூபக்கர் சித்திக் கிட்ட வந்தாங்க. அல்லாஹ் எனக்கு போக சொல்லி அதை எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டான். நீங்களும் என்னோட ஹிஜ்ரத்துக்கு மதீனாவுக்கு மக்காலேருந்து வரணும்னு ஆசைப்படுறேன், நீங்க தயார் செஞ்சிருங்க சில விஷயங்களை. உடனே அவங்க ஓகே, நான் போகக்கூடிய வாகனம் மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற வேற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பொறுப்படுத்திக்கிட்டு பண்றாங்க.
அப்ப அந்த இடத்துல பாருங்க, மக்காலேருந்து மதீனாவுக்கு போறதுக்கு எவ்வளவு ப்ராப்பரா ஒரு பக்காவான பிளானிங் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக்கும் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். பட் அதை சிந்தித்து பார்க்கும்போது பிளானிங் எவ்வளவு முக்கியம் இஸ்லாத்திலும் தெரியுது. இன்னைக்கு மற்ற இப்போ வெஸ்டர்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அவர்களோ அல்லது யூதர்களோ ஒரு சரியான பிளான் பண்ணி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால அவர்கள் வெற்றி அடைகிறார்கள் என்று நம்மள மாதிரி மக்களே சொல்றாங்க. அவங்கள்ட்ட ப்ராப்பர் பிளானிங் இருக்குப்பா, நம்ம மக்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நம்ம முஸ்லீம்கள்ட்ட சரியா கிடையாது என்று அங்கலாய்க்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய முன்மாதிரியே நம்ம விட்டுட்டோம். நம்மகிட்டே ஒரு ரோல் மாடல் இருக்குதான் சரி. அல்லாஹ்வுடைய தூதர் பக்காவா பிளான் பண்ணி தான் அந்த 23 வருஷமும் வந்து இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க. கரெக்டா இல்லையா? பக்காவா ப்ராப்பரா பிளானிங் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலன்னு சொல்லி சொன்னா ஒரு 10 வருஷத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 வருஷத்துல மதீனாவுடைய வாழ்க்கையில தலைகீழ மாற்றம் பண்ணிருக்க முடியுமா? லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்று நபிவுக்கு பின்னால முதல் ஹஜ்ஜில போற மாதிரி இருந்திருக்குமா? உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவி இருக்குமா? அப்ப 10 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த மதீனத்து வாழ்க்கையில உள்ள பிளானிங் அன்பிலீவபிள் பிளானிங் பண்ணாங்க. அதே தான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஹிஜ்ரத் டைம்லயே பண்ணாங்க. அப்ப சொன்னாங்க, அரேஞ்ச் பண்ணாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க பாருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பாட்டு வாகனத்துக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி மக்காலேருந்து மதீனாவுக்கு போறதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்னு வந்து ஸ்ட்ரைட்டா போகக்கூடிய வளமையான ரூட், இன்னொன்னு வந்து யமன் மூலமா போகக்கூடிய ரூட். ரெகுலரான ரூட் அவாய்ட் பண்ணி நம்ம வந்து அந்த ரூட்ல போகணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நம்ம அந்த ரூட் வழியா போவோம். ஏன்டா அவங்க தான் துரத்துவாங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் எப்ப மக்கா விட்டு வெளியே கிளம்பிட்டாங்களோ அப்பதான் அவங்க கொல்லணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவங்களோட வீட்டை சுத்தி எல்லா கோத்திரத்தினுடைய குலத்தினுடைய இளைஞர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து திரட்டு நின்றாங்க. கரெக்டா இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? அவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர் தகவலை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தம்பியை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில படுக்க வச்சாங்க. அல்லாஹ்வின் மீது தவக்கல் வச்சாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. அல்லாஹ் பார்த்துக்கிட்டான். யாருமே அவங்கள பார்க்கல. நேரா அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய வீட்டுக்கு போனாங்க. 2 பேரும் சேர்ந்து உடனே மக்காலேருந்து மதீனாவுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கூட யாரெல்லாம் போறா? கைடு போறாப்புல. மக்கா டு மதீனா அந்த ரூட்டு காட்டுறதுக்கு ஒரு ஆள் கைடு இருக்கிறார், அப்துல்லா பின் உரைக், ஒரு நான் முஸ்லீம். அவரு இன்னும் பாருங்க, அங்க 3 நாள் எங்க தங்கணும், ஸ்ட்ரைட்டா நம்ம அப்படியே போயிடக்கூடாது. ஏன்னா எப்படினாலும் மெசேஜ் லீக் ஆகும், எப்படினாலும் மக்கத்து குறைஷி தலைவர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளை பிடிக்கிறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணுவாங்கிறத கரெக்டா துல்லியமா அறிஞ்சு வச்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிளான் பண்றாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா மதீனாவுக்கு போயிட வேணாம், ஒரு 3 நாள் தவுர்ல தங்குவோம். தவுர் வந்து கிட்டத்தட்ட மக்கால இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்போ ஒரு 7-8 கிலோமீட்டர் போய் அங்க இந்த குகையில தங்குறாங்க. அந்த குகையில 3 நாள் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், அங்க வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறதுக்கு, பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறதுக்கு, அதே மாதிரி மக்கால உள்ள தகவல்களை இன்ஃபர்மேஷன் என்ன நடக்குது மக்கால, அந்த குறைஷி காஃபிர்கள் என்னென்னலாம் பண்றானுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய ஆளை ஏற்பாடு பண்றாங்க. இப்படி வந்து ஒரு ப்ராப்பர் இது பண்ணி 3 நாள் அங்க இருந்துகிட்டு அங்க இருந்து போறாங்க. யோசிச்சு பாருங்க. கரெக்டா இல்லையா? இப்ப போகும்போது தானே அவங்களால பிடிக்க முடியல. அப்படி சலாமத்தா மதீனாவை போய் சேர்ந்துடுறாங்களா இல்லையா? அப்ப இது எதை காட்டுதுன்னு சொல்லி சொன்னால், எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரியான திட்டமிடுதல் தேவை. 1. 2வது என்னன்னு சொல்லி சொன்னா தவக்குல் வைக்கணும். சில பேர் நம்ம நினைப்போம் தவக்குல்னு சொல்லி சொன்னால் எந்த அல்லாஹ்வின் மீது சார்ந்து இருப்பது, அல்லாஹ் பாத்துக்குருவான் அப்படின்னு சொல்றதுதான் தவக்குல். கரெக்டா இல்லையா? நம்முடைய எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவதுதான் தவக்குல். ஆனா உண்மையான தவக்குல் எது, இஸ்லாம் சொல்லக்கூடிய தவக்குல் எதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு விஷயத்தை ஒரு செயலுக்குள்ள என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் உண்டோ அந்த எல்லா முஸ்தீபுகளையும் செய்துவிட்டு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பதுதான் உண்மையான தவக்குல். அப்படி இல்லைன்னா தவாக்குல்னு சொல்லுவாங்க. எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் பண்ணாம ஆனா நான் அல்லாஹ் பாத்துக்குறோன்னு சொல்லி விட்டோன்னு சொன்னால் அது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வலியுறுத்தக்கூடிய தவக்குல் அல்ல. கரெக்டா இல்லையா? இப்போ நம்ம ஒரு அரிசி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அல்லது கோதுமை ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? அந்த லேண்ட் சரியான லேண்டா, அது ஒரு ஃபெர்டைல் லேண்டாங்கிறத பார்ப்போம். கரெக்டா இல்லையா? அந்த ஃபெர்டைல் லேண்டை தான் நீங்க உழுதணும், அதுல எவ்வளவு தோண்டணுமோ தோண்டணும், அதுக்கப்புறம் அதுல விதைகளை போட்டோம்னு சொல்லி சொன்னால் அங்க அது நெற்கனிகளை கொண்டு வரும் அல்லது கோதுமை இதுகளை விளைச்சலை கொண்டு வரும். அப்படி பண்ணிட்டு தான் தவக்குல் வைக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிட்டு தான் அல்லாஹ் மீது தவக்குல் வச்சாங்க. அல்லாஹ் அவர்கள் 100% பாதுகாத்தான். அது எல்லாமே எந்த எஃபர்ட்டுமே பண்ணாம, எந்த பிளானிங்குமே பண்ணாம, எதையுமே பண்ணாம கடல்ல போய் நீங்க அதாவது நெற்கனிகளை போட்டு விட்டுட்டு என்னடா இன்னும் வரையிலேயே விலையிலேயே ஒன்றும் விளைச்சல் இல்லையேன்னு சொல்லி சொன்னால் இதை இஸ்லாம் வரவேற்கவில்லை அன்பானவர்கள். அப்போ தவக்குல் என்பது எல்லா நபிமார்களும் செய்த மிக மிக முக்கியமான, இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான பண்பு. அலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் மோமினூன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மோமின்களுடைய பண்புல ஒண்ணு என்னன்னு சொன்னா அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பார்கள், அல்லாஹ்வை சார்ந்து இருப்பார்கள். இப்ராஹிம் நபி நீங்க எடுத்துக்கோங்க. இப்ராஹிம் நபி அவங்க வந்து நெருப்பு குண்டத்துல தூக்கி போடும்போது அவங்க என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தவக்குலை எப்படி அந்த ஒரு கடினமான நேரத்தில் வெளிப்படுத்துறாங்க. கரெக்டா இல்லையா? ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதும், அல்லாஹ் தான் பொறுப்பு சாட்டப்படுவர்கள் மிகச் சிறந்தவன் இப்ராஹிம் நபி சொல்றாங்க. அப்ப அதனால என்ன ஆச்சு?
கற்பனை பண்ண முடியாத மிராக்கிள் அங்க நடக்குது. அப்படிதானே? கற்பனை பண்ண முடியாது. இன்றும் குர்ஆனில் வாசிக்கக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சம்பவம் எப்படி நடக்குது? அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த அந்த அசக்க முடியாத தவக்கல். மூசா நபி யஹூதிய அந்த துரத்திட்டு வர்றான் ஃபிரௌனும் கூட்டமும், மாட்டிக்கிறோம், கடல் மாதிரி வழிபடுது, மாட்டிக்கிறோம், இன்னால முதிரக்கூன்னு சொல்லி தோழர்கள் சொல்ல, மாட்டிக்கிட்டோம் மூசா, அவ்வளவுதான். அப்ப என்ன சொல்றாங்க? கல்லா இன்னமா ரப்பி சயஹ்தீன். ஒரு காலமும் கிடையாது. உண்மையிலே மாற்ற சிச்சுவேஷன். இதுக்கப்புறம் டெட் என்று நம்ம நினைப்போம், உலகம் நினைக்கும், மனசு நினைப்பாங்க, அது யதார்த்தம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? கல்லா, ஒரு காலம் கிடையாது, எந்த ரப்பு இருக்கிறான், இன்னமா ரப்பி சயத், அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான்டா. என்ன நடந்துச்சு? நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதிசயமாக பேசக்கூடிய அந்த கடல் பிளந்த நிகழ்வு நடக்குது. கரெக்டா இல்லையா? அதே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌர் குகையில இருக்கும்போது அந்த குகையை சுத்தி அந்த 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 நம்ம மக்கத்து குறைஷி தலைவர்கள் ஏவி விட்ட அடியாட்கள்லாம் வந்து நிக்கிறானுவோ, தேடி வரானோ, அப்படி இப்படி ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணி தௌர் குகை வரைக்கும் வந்துட்டானுவோ. குகை வரைக்கும் வந்து அப்போ அபூபக்கர் சித்திக் அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளக்க இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரொம்ப பதட்டப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே வெளியே நிக்கிறாங்க. குனிஞ்சாங்கன்னு சொன்னா நம்மளை பாத்துக்குவாங்கறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? உண்மையிலேயே அதுதான். எங்க குகை ஒரு அளவுக்கு ஹைட் இருக்குது, எந்த விதமான இது இடையில இல்ல. ஆனா அவங்க கொஞ்சம் குனிஞ்சாங்கன்னு சொன்னா பாத்துக்குவாங்கங்கிற மாதிரியான இக்கட்டான நிலையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்களா? தஹஸன் இன்னல்லாஹ் மானா. கவலைப்படாதீங்க அபூபக்கரே, அல்லாஹ் நம்மோட இருக்கிறான். நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க, நம்ம ரெண்டு பேரோட மூணாவதாக ரப்பு இருக்கிறான், அவன் நம்மளை பாதுகாப்பான்னு சொல்லி அந்த நபிமார்களுடைய தவக்குளுடைய வெளிப்பாடு பாருங்க. நம்மள என்ன பழக்கம் பொதுவாக இருக்குன்னு சொல்லி சொன்னா, நல்லா இருக்கும்போது தவக்கல் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்மளால கற்பனை பண்ண முடியாத ஒரு இக்கட்டான சூழல்ல மாட்டிக்கிட்டோம், ஒரு நம்மளால ஜீரணிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய துன்பத்துல இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அதுதான் நம்மை முழுமையாக ஆக்கிரமிக்குமே ஒழிய தவக்குள்ள அந்த நேரத்தில் பறந்து போயிடும். தவக்குள்ள அந்த நேரத்தில் பறந்து போயிடும். அது எல்லாம் அடங்கி ஒடுங்கி நார்மல் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் மாஷா நம்மளோட தவக்குள் பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கும். கரெக்டா இல்லையா? இது நபிமார்களுடைய தவக்குளுக்கு நேர்மாறும். எல்லா டைம்லையும் தவக்குள் அல்லாஹ்வை சார்ந்து இருப்பது. அல்லாஹ் நினைச்சா எதையும் அவன் செய்வான் என்கிற அந்த அழுத்தம் திருத்தமான அந்த நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? அது நபிமார்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அது இந்த ஹிஜ்ரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அன்பானவர்களே, இன்னொரு கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய பண்பு சஹாபாக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருந்துச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது ஒரு மோமினுடைய மிக முக்கியமான கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மைன். நீங்க முழுமையான மோமினாக ஆக முடியாது உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, ஒட்டுமொத்த மனித சமூகத்தை விடவும் நான் உங்களுக்கு விருப்பமானவனாக ஆகிறவரே. நீங்க நேசிக்கிற வர நீங்க உண்மையான மோமினாக ஆக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அப்போ ஒவ்வொரு முஸ்லீமும் மோமினும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்முடைய உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும். இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இந்த ஹிஜ்ரத் டைம்ல தௌரை விட்டு வந்துட்டு மக்கா டு மதீனாவுக்கு போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து போகாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துகிட்டே இருக்கிறாங்க. சில சமயம் முன்னால போவாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பின்னால வருவாங்க. சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது பக்கத்தில் போவாங்க, சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கத்தில் போவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிற, அபூபக்கரே உங்களுடைய செயல் வித்தியாசமானதா இருக்குது, ஏன் இப்படி போறீங்க, இங்க போறீங்க அங்க போறீங்க. அல்லாஹ்வுடைய இப்ப அபூபக்கர் சித்திக் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரிகள் முன்னால வந்துருவாங்களோ, உங்களை முன்னால இருந்து தாக்கி விடுவார்களோ என்று நான் நினைக்கும் போது, பயப்படும் போது, அச்சப்படும் போது நான் உங்களுக்கு முன்னால போய் நிக்கிறேன். அந்த அம்பு என்னை தாக்கினால் பரவாயில்லை, என்னுடைய உயிர் போனா பரவாயில்லை. எதிரிகள் பின்னால் இருந்து வந்து உங்களை தாக்கி விடுவார்களோ, அல்லது இடதுபுறத்திலிருந்து உங்களை தாக்கி விடுவார்களோ என்று நான் அஞ்சும் போது நான் அங்க போறேன் இங்க போறேன். உங்களுடைய மரணம் என்பது இஸ்லாத்துக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை. கரெக்டா இல்லையா? நான் இறப்பது பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த தோழர்கள் வச்ச அல்லாஹ்வுடைய தூதரின் மீது வச்ச உண்மையான நேசத்தை யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் விட அதிகமா நேசிக்கிறேன், ஆனா என்னுடைய உயிரை தவிர அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? இல்லை உமரே, உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகவில்லை என்றாங்க. அப்ப சொல்றாங்க, யதார்த்தமா அவங்க ஒத்துக்கிறாங்க, சொல்றாங்க, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உயிரை விடவும் நான் மேலாக உங்களை நான் நேசிக்கிறேன், என்னுடைய உயிர் அடுத்துதான், உங்களுடைய உயிர் தான் முதல் அப்படின்னு சொல்லும்போது ஆனையா உமர், இப்பதான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகி விட்டது என்று சொல்றாங்க. அதை தங்களுடைய வாழ்வில் அவர்கள் பிரதிபலிக்கவும் செஞ்சாங்க. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு அப்ப நம்ம உடைய நேசம் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது எப்படி இருக்குது? எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கிறோம்? உண்மையான நேசம் என்பது எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்களாக தான் முஸ்லிம்கள் இருப்பாங்க. உண்மையா யாருன்னா அல்லாஹ்வுடைய தூதர்னா ஒரு அளப்பரிய நேசம் நம்ம உள்ளத்துல இருக்கும். ஆனால் அந்த நேசம் மட்டும் போதுமா என்பதுதான் நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. ஃபர்ஸ்ட் நேசம் இருக்கணும். உயிரை விடவும் மேலாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். ஆனால் பொருளா அல்ல மார்க்கமா என்று வரும்போது, துன்யாவா மறுமையா என்று வரும்போது, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவா அல்லது பித்அத்தா என்று வரும்போது,
அல்லது இந்த உலகமா மற்றதா என்று வரும்போதெல்லாம் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம், எதன் பக்கம் நான் சாய்கிறோம் எப்படிங்கிறத வச்சுதான் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நாம் வைக்கக்கூடிய நேசம் உண்மையான நேசமா அல்லது போலியான நேசமா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அன்பானவர்களே, ஹிஜ்ரத்துங்கிற அந்த மகத்தான ஒரு சம்பவம் ஏற்படுத்திய மாற்றம் இஸ்லாமிய அரசுல மட்டுமில்லை, இஸ்லாத்துல மட்டுமில்லை, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த ஹிஜ்ரத் சம்பவம் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் அதை மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நம்முடைய உறவுகளிடத்தில், நண்பர்களிடத்தில், நம்முடைய சமூகத்திலே அது மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த ஹிஜ்ரத் தரக்கூடிய படிப்பினைகள், பாடங்களை நாம் படிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல சாலிஹான மக்களாக ரப்புல் ஆலமீன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.